இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. வயிற்றில் என்னை அழைத்தாய் தரணியின் தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய் இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய் வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர
இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா, வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தார், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 15 முதல் 20 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீதும் கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, அகில உலகம் போற்றும் நமது இந்திய தாய் திருநாட்டின் கிறிஸ்தவ மதம் வளரவும் தழைக்கவும் வித்திட்ட பல மேலை நாட்டினர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். மறைப்பணியாளர், இந்தியாவின் பாதுகாவலர். இவருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுகிற நாளிலே இவர் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பங்கு பெயரை தாங்கியிருக்கக்கூடிய பாதுகாவலரை பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அனைத்து பங்கு மக்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சவேரியாரின் அந்த மறைப்போதக பணியும் வாழ்வும் உங்கள் யாவரிடத்திலும் தங்கியிருக்க வேண்டும் என்று யாசிக்கிறேன், செபிக்கிறேன். உங்களை மீண்டும் பாராட்டுகிறேன். சவேரியார் 1506 ஏப்ரல் 4 ஸ்பெயின் நாட்டில் உள்ள புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். யுவான் தயாசு டோனா மரியா என்ற தம்பதியின் 5வது குழந்தையாக பிறந்து செல்வ செழிப்போடு வளர்ந்தவர். அந்நாட்டின் அரசவையிலே நிதி அமைச்சராக பணியாற்றி வந்தார். இவருடைய தந்தை யுவான் தயாசு சட்டவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். தன்னுடைய 9ஆம் வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். 2ஆம் பவுலடியார் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் சவேரியார். எனக்கு ஆன்மாவை தாருங்கள், வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர். 1507 முதல் 1552 வரை டிசம்பர் 3 வரை நம்முடைய பணியும் வாழ்வும் முழுக்க 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 மறைப்போதக பணி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் அம்மாவை நீங்கள் பார்க்க போங்களேன் என்று நண்பர் சொல்ல, நண்பர் சொன்னார், கீழே நாடுகளுக்கு தானே நற்செய்தி பணியாற்ற சொல்கிறேன், நான் இறந்த பிறகு விண்ணகத்தில் போய் என் அம்மாவை, என் அன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு குடும்பத்தையும் படிப்பையும் வாய்ப்பையும் வசதிகளையும் பணங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மறைப்போத பணியிலே கீழே நாடுகளுக்கு சென்றும் இந்திய நாட்டிற்கு வந்தும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய அந்த பணியை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக ஏழை மக்கள் மத்தியிலே ஆற்றினார் என்பதுதான் வரலாற்று உண்மை. எது நிலையானது எது நிலையற்றது என்பதை புரிந்தவரை தன்னுடைய அனைத்து மறைப்போதகத்திலும் அதை வெளிப்படுத்தினார். எனக்கு ஆன்மா அப்படி என்றால் ஒரு முழு நிறைவான வாழ்வை இந்த உலகத்திலே தாரும் என்றுதான் நற்செய்தி அறிவிப்பை மீது உள்ள தாகத்திலே வளர்ந்தவர். எந்த அளவுக்கு அவருடைய உடல் அழியாமல் இருக்கிற 471 ஆண்டுகளாக இன்று வரை அது அழியாமல் கோவாவில் இருக்கிறது. அதைத்தான் மக்கள் பார்வைக்காக, ஜெயிப்பதற்காக, தரிசிப்பதற்காக, வணங்குவதற்காக மேலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமான மக்கள் கூட்டம் கோவாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது.
தன்னுடைய மறைபோதக பணியாக, நற்செய்தி பணியாக பாரம்பரிய ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார். எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் ஜாதி இனம் பாராமல் மறைக்கல்வி, அடிப்படை மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்தார். மொழி தெரியாமல் இருந்தாலும் மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக தன்னுடைய போதகத்திலே பல புனிதர்கள் சொல்வது போன்று இவரும் உள்வாங்கிக் கொண்டது எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அடிப்படை கல்வி மக்களுக்கு தேவை என்பதையும், இந்த அதிக அநியாயமான வட்டி வாங்குவதை எதிர்த்து நின்ற பேச்சுக்களும், அதே வேளையிலே வரதட்சணையை வேண்டாம் என்று உதறி தழுகிற ஒரு பாங்கும் ஒரு படிப்பினையும் இவருடைய வாழ்க்கையில இருந்ததை காண முடிகிறது. வேறு சில புனிதர்களும் இதே போன்று இந்த வட்டியை எதிர்த்து, அநியாய வட்டி எதிர்த்து அல்லது வரதட்சணை எதிர்த்து குரல் கொடுத்தாலும், இவரும் தன்னுடைய மறைப்போதகத்திலே குறிப்பாக அந்த கடற்கரைகளிலே இந்த வரதட்சணை அநியாயமாக இருந்தது, அதிகமாக இருந்தது. வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் இன்று பல இடங்களிலே ஒரு தீமையாகத்தான் இருக்கிறது, ஒரு பாவமாக, ஒரு குற்றச் செயலாக இருக்கிறது. நாமும் அந்த பாரம்பரிய ஜபங்களையும் அடிப்படையான மறைக்கலையும் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அநியாய வட்டிகளுக்கு எதிராக குரலையும் விரலையும் எழுப்புவதும், அடிப்படை கல்வி மக்களுக்கு தேவை என்றாலும் உயர்கல்வி இன்றைக்கு மக்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த கல்விக்கான சூழல்களை உருவாக்கி கொடுப்பதும், அதே வேளையில் மிக மிக பாவமாக இருக்கக்கூடிய செயல் சீர்வரிசை, வரதட்சணை, இது எப்படியாவது ஒழிக்கக்கூடிய சட்டங்களையும் வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய சமூகங்களாக நாம் வளர தேவையான அருள்வரங்களை, தெளிவுகளை ஆண்டவர் நம் யாவருக்கும் இந்த நாளிலே தருவாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, அருமையான ஒரு புனிதரை எங்களுக்கு பாதுகாவலராக தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நற்செய்தி அறிவிப்பில் இருந்த தாகம், அந்த வாஞ்சை எங்கள் யாவருடைய உள்ளத்திலும், உடலிலும், உணர்வுகளிலும், எங்களுடைய மறை போதகங்களிலும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏழைப்பட்ட மக்களோடு எங்களை உருவாக்கிக் கொள்ளவும், ஆன்மாவை பாதுகாக்க அனைத்தையும் உதறி தள்ளுகிற, அனைத்தையும் குப்பை என்று கருதுகிற சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியை கொடுப்பதற்கான சட்டத்திட்டங்களில் நாங்கள் ஈடுபடவும், வரதட்சணையை ஒழிக்கவும், அநியாய வட்டிகளை தகர்க்கவும் தேவையான துணிச்சலை, சட்டங்களை, திட்டங்களை ஏற்படுத்த எங்களுக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பு
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.